Good morning, my student. Welcome to the online class. Today I am going to teach a new English poem. The poem title is Your Space. Your space. Speak gently. It is better to rule by love than fear. Speak gently. Let not harsh words mar the good we might do here. Speak gently. I have to speak to others gently and politely. ஜென்ட்லினா சாஃப்டாக பேசணும்னு சொல்கிறார் ஆத்தர். இட் இஸ் பெட்டர் ஃபேர், இதுதான் நல்லதுன்னு சொல்கிறாரு. டு ரூல் பை லவ் தென் ஃபியர், இந்த ஜென்ட்லியாக பேசுகிறனால ஹாவ் டு டெவலப் அவர் லவ், அப்படின்னா ஒரு அன்பை டெவலப் பண்ண முடியும். ஃபியர் இல்லாத அன்பு, பயம் இல்லாத அன்பு. திருப்பி ஆத்தர் மென்ஷன் பண்ணுறார் இந்த போமத்தில், ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மேர். ஹார்ஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணால் அது ஸ்பாயில் பண்ணுன்னு சொல்கிறார். மேர்னா ஸ்பாயில், ரொம்ப கெடுக்குன்னு சொல்கிறாரு. எதை கெடுக்கும்னா அன்பை கெடுக்கும். த குட் வி மைட் டூ ஹியர், இதுதான் ஹார்ஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணால் தான் குட்டாக இருக்கும் நம்ம லைஃபுக்கு அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. In this first paragraph, author mentioned two time repeat the same words, speak gently, speak gently. Next para, speak gently, love doth whisper low, the vows that true hearts bind, and gently friendship's essence flow, affection's voice is kind. ஸ்பீக் ஜென்ட்லின்னு சொல்கிறாரு செகண்ட் பேராகிராஃப்லேயும். ஃபஸ்ட்டு வேறு அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, ஸ்பீக் ஜென்ட்லி, லவ் டூத்னா நம்மளுன்னா டஸ்ன்னு அர்த்தம், செய்கிறது. விஸ்பர்னா லோ வாய்ஸ், சவுண்டு எப்படி இருக்கணும்னா சாஃப்டாக இருக்கணும். அதான் ஜென்ட்லியாக பேசுகிறவங்க வாய்ஸ் சவுண்டு எப்போவுமே சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். த வோஸ்னால் உறுதி. த ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட், என்னென்னா அவங்க உண்மையுள்ள ஹார்ட்டுக்கு எப்படி பேசணும்னா ஜென்டிலாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அசன் ஃப்ளோ, ஃப்ரெண்ட்ஷிப்பும் எப்படி இருக்கும்னா அசன்ஸ்னு நம்மளுக்கு தெரியும், பேசுகிற வார்த்தைகள். ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்கள்ட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அஃபெக்ஷன் வாய்ஸ் இஸ் கைண்ட், இந்த வாய்ஸ் தான் எப்படிப்பட்ட வாய்ஸ் தான் ஜென்ட்லியாக பேசுகிற வாய்ஸ் தான். அஃபெக்ஷன்னா என்னென்னா ஒரு அன்பை குறிக்கிறது. அன்பு உள்ளவங்கள்ட்ட எப்படி பேசுகிறோமோ அதை தான் மீன் பண்ணோம். ஸ்பீக் ஜென்ட்லி, அதான் ஆத்தர் எல்லா பேராகிராஃபும் ஸ்பீக் ஜென்ட்லி தான் அவர் மென்ஷன் பண்ணிட்டே போகிறாரு. அஃபெக்ஷன் வாய்ஸ் அன்புள்ள வார்த்தைகளை தான் மற்றவங்க கேட்பாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு, இட்ஸ் லவ் பி ஷுர் டு கெயின், டீச் இட் இன் அசன்ஸ் சாஃப்ட் அண்ட் மைல்டு, இட் மே நாட் லாங் ரிமைன். நெக்ஸ்ட் ஸ்பீக் ஜென்ட்லின்னு சொல்கிறாரு. டு த லிட்டில் சைல்டு, யார்கிட்ட ஸ்பீக் ஜென்டிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, லிட்டில் சைல்டை நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகள் ஸ்பீக் ஜென்ட்லியாக இருக்கணும், லவ்வபுளாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இஸ் லவ் பி ஷுர் டு கெயின், அதனால தான் அந்த ஸ்மால் சில்ட்ரன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அன்பை பெற்றுக்கொள்ளலாம், அவங்க கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டீச் இட் இஸ் அசன்ட் சாஃப்ட் அண்ட் மைல்டு, அந்த அசன்ட் அந்த வார்த்தைகள் வேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா சாஃப்டாக அண்ட் மைல்டாகவும் இருக்கணும். யார்கிட்ட பேசும்போதுன்னா, ஹேவ் டு ஸ்பீக் எனி சில்ட்ரன்ஸ் ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னு சொல்கிறாரு. லிட்டில் சில்ட்ரன்கிட்ட பேசும்போது, இட் மே நாட் லாங் ரிமைன்,
ஏன்னா சைல்டாக இருக்கவங்க எப்போவுமே சைல்டாக இருக்க மாட்டாங்க. வி க்ரோ அப் யூத் ஸ்டேஜ், நெக்ஸ்ட்டு மேனாகவும் மாறுவாங்க. ஒரு சொசைட்டியில் அவங்க ஒரு பெரிய ஆளாகவும் சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு. இப்போ லிட்டில் சைல்டு கூட, ஸ்மால் சில்ட்ரன்ஸ் கூட நீங்கள் ஜென்ட்லியாக பேசுனீங்கன்னா அவங்க இன் ஹிஸ் ஆர் ஹெர் லைஃப் எண்டு வரையும் not forget your words, forget yourself also. Next para, speak gently to the young, for they will have enough to bear, pass through this life as best they may. It is full of anxious care. In this paragraph author mentioned யூத்தை தான் மென்ஷன் பண்ணுறாரு. யூத்துக்கிட்ட தான், வாலிப வயசு. ஸ்பீக் ஜென்ட்லி டு த யூத் ஃபார் தே வில் ஹாவ் எனஃப் டு பியர். ஏன்னா அவங்கள்ட்டையும் எப்படி தான் பேசணுமா, ஸ்பீக் ஜென்ட்லியாக தான் பேசணுமா. அப்போ தான் அவங்க லைஃப் ஸ்டைலு பெஸ்ட்டாக சேஞ்ச் ஆகும். பாஸ் த்ரூ ஹிஸ் லைஃப் அஸ் பெஸ்ட் தே மே. அவங்க லைஃப் ஃபுல்லாமே பெஸ்ட்டாக மாறதுக்கு எப்படிப்பட்ட வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா, ஜென்ட்லியான வேர்டு, சாஃப்டான வேர்டு. அதான் டீனேஜ் இஸ் ஃபுல் ஆஃப் ஆன்சியஸ் கேரு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய லைஃப்பில் எந்த வித ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க எப்படி பேசணும்னா அவங்கள்ட்ட ஸ்பீக் ஜென்ட்லின்னு சொல்கிறாரு. அந்த ஜென்டிலாக வந்து யூத்துகிட்ட பேசும்போது அவங்க ஒரி பண்ணும்போது, ஷேடாக ஃபீல் பண்ணும்போது எதுனா அவங்கள கேர் பண்ணோம்னா இந்த ஜென்டில் அந்த வேர்டு தான் அவங்களுக்கு எனஃபாக இருக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க லைஃப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்கள எந்த ப்ராப்ளத்துலேருந்தும் அவங்கள கேர் பண்ணுற வேர்டாக காணப்படும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி ஸ்பீச் பண்ணுறாங்க, அவங்க வேர்ட்ஸ் எப்படி இருக்குது. எந்த ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள் என்ஜாயபுளாக இருக்காங்க, அவங்க வேர்ட்ஸ் எப்படி இருக்கும். இவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வேர்டு எப்படி இருக்கும், கைண்டாக இருக்குமா, பீஸ்ஃபுல்லாக இருக்குமா. அவங்க செல்ஃபோன்லேயும் அவங்க மற்றவங்கள்ட்ட சேட் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவங்க வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும். அவங்க திங்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய லவ்வை, ஃபீலிங்கை, அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய வேர்ட்ஸ் எப்படி இருக்கும். இந்த லிட்டில் சைல்ட்ஸோட அவங்க எந்த வேர்டை கேட்டால் அவங்களுடைய ஃப்யூச்சரில் எப்படி அவங்க சேஞ்ச் ஆவாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸோடைய வேர்ட்ஸ் எப்படி இருக்கும், இவர் என்ஜாய் பண்ணுறாரு, இவங்க வேர்ட்ஸ் எப்படி இருக்கும். வித்தின் த ஃபேமிலிக்குள்ளே வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும். கிராண்ட்மா கிராண்ட்பாட்ட, ஃபாதர்கிட்ட மதர்கிட்ட, இல்லை அங்கிள் ஆன்ட்டிகிட்ட, நெப்யூ நைஸு, இந்த நெய்பர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்கிட்ட எப்படி நம்ம வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். இந்த ஆத்தர் ஏன் இந்த வேர்டை சொல்கிறேன்னா, ஸ்பீக் ஜென்ட்லி அப்படி அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாரு. ஜென்டிலாக தான் இருக்கணும் நம்ம வேர்டு, எப்போவுமே ஹானரபுளாக இருக்கணும், பொலைட்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி தான் ஆத்தர் வந்து லைக் பண்ணுறாரு. ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்டு ஒன், grieve not the care own heart. The sands of life are nearly run, let such is peace depart. கிரீவ்னா சாரஃபுல்லு, டிபார்ட்னா லீவ், அவங்களுடைய லைஃப் எண்டை குறிக்குது. யார்கிட்ட ஜென்டிலாக ஸ்பீக் பண்ணணும்னு சொல்கிறார் ஆத்தர்னா, ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்டு ஒன். ஏஜ்டு ஒன்னா ஓல்டு பீப்புளை. ஃபார் எக்ஸாம்பிள் இன் யுவர் கிராண்ட்பா ஆர் கிராண்ட்மா. அவங்க கிராண்ட்பா கிராண்ட்மா கூட எப்படி வேர்ட்ஸ் இருக்கணுமா, ஜென்டிலாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க லைஃப் எப்படின்னா ஒரு சாரஃபுல்லாக தான் காணப்படுது. அதனால தான் அவங்க ஹார்ட் எப்போவுமே ஒரு ஊண்டாக, யாருனாச்சும் நம்மள்கிட்ட
ஸ்பீக் வித் மீ இன் ஹானரபிள் வேர்ட்ஸு, ஹம்பிளு, ஜென்டிலான வேர்ட்ஸை தான் அவங்க வந்து கேட்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க. சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன்னு. இந்த ஏஜ்டு பீப்புளாக இருக்கனால அவங்க லைஃப் எண்டில் தான் இருக்காங்க. எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. லிட்டில் சைல்டாக இருந்தாலும் யூத்தாக இருந்தாலும் சரி, அவங்களோட எல்லா லைஃப்பையும் என்ன செஞ்சாங்க, பாஸ் பண்ணி வந்துட்டாங்க. அதனால் லெட் சச் இஸ் பீஸ் டிபார்ட். அவங்க லைஃப் எண்டில் அவங்க பீஸை தான் விரும்புகிறாங்க. ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க விரும்புவாங்க. ஆல் த கிராண்ட் பேரண்ட்ஸ் லைக் டு லிவ் பீஸ்ஃபுல் லைஃப். அவங்க எதில் தான் வாழணும்னு விரும்புவாங்கன்னா பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் விரும்புவாங்க. நெக்ஸ்ட் பேரா, ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த புவர். லெட் நோ ஹார்ஷ் டோன் பி ஹியர்ட். They have enough they must endure. Without an unkind words. என்டியூர்னா சஃபரான இதை பற்றி மீன் பண்ணியிருக்கு. யார்கிட்ட ஸ்பீக் ஜென்ட்லியாக பேசணும்னு சொல்கிறாருன்னா கைண்ட்லியாக. அது என்ன, ஜென்ட்லியாகவும் இருக்கணும், கைண்ட்லியாகவும் இருக்கணும், அப்படின்னா லவ்வபிளாகவும் இருக்கணும்னு சொல்கிறாரு. யார்கிட்டனா புவர் பீப்புள்கிட்ட. லெட் நோ ஹார்ஷ் டோன் பி ஹியர். அவங்க ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹார்ஷ் டோனு, ஒரு ஹார்ஷான ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுகிற மாதிரி வேர்ட்ஸ் வந்து அவங்க வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா தே ஹாவ் எனஃப் தே மஸ்ட் என்டியூர். ஆல்ரெடி எல்லாத்தையுமே எந்த வேர்ட்ஸு தான் கேட்டிருப்பாங்கன்னா ஹார்ஷான வேர்ட்ஸு தான் கேட்டிருப்பாங்க. அதனால் புவர் பீப்புளும் லைக்ஸ் டு ஹியர் ஜென்டில் அண்ட் கைண்ட்லி வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை தான் புவர் பீப்புளும் லைக் பண்ணுவாங்க. வித்தவுட் அண்ட் அன்கைண்ட் வேர்டு. ஏன்னா அவங்க அன்கைண்ட் வேர்டு, கைண்ட்லியான வேர்டை வந்து கேட்டிருக்கவே மாட்டாங்க. அதனால் we have to speak to the poor people kindly and gently. Next para, speak gently to the hearing, known they may have toiled in vain. Perchance unkindness made them so. Who win them back again. இப்போ யார்கிட்ட வந்து ஸ்பீக் ஜென்ட்லியாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா ஆத்தர், ஒரு கிரிமினல்கிட்ட, ஒரு தீஃப்கிட்ட, அதாவது குற்றவாளியாக இருக்கவங்கள்ட்டையும் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்பீக் ஜென்ட்லியாக தான் பேசணும்னு சொல்கிறாங்க. ஆனால் டாயில்னு பார்த்தோன்னா ஹார்டான ஒர்க்கு, ஹார்டான வெயின்னாலும் அவங்க லைஃப்பில் வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கணும்னு நினச்சி தான் வேலை பார்த்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பிஸ்னஸ்லேயும் லாஸ் ஆகிருப்பாங்க. அதனால தான் அவங்க தப்பு செய்கிறதுக்கு காரணமே. பர் சான்ஸ் அன்கைண்ட்னஸ், அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். மேட் தம் ஸோ. ஓ வின் தம் பேக் அகெயின். அவங்க லைஃப்பில் வின் பண்ணணும்னு நினச்சி தான் எந்த பிஸ்னஸ்லையும் ஏதாச்சும் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்க லாஸ் ஆனதுனால தான் அவங்க ஒரு கிரிமினலாக இந்த சொசைட்டியில் காணப்படுறாங்க. ஸோ தட் பீப்புள் ஆல்சோ லைக் டு ஹியரிங் கைண்ட் அண்ட் ஜென்டில் வேர்ட்ஸ். ஒரு சாஃப்டான வேர்டை தான் அவங்களும் லைக் பண்ணுறாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி. ஹி ஹூ கேவ் இஸ் லைஃப் டு பெண்ட் மேன்ஸ் stubborn will. When elements were in first strife, said to them, peace be still. Speak gently. யார் ஸ்பீக் ஜென்ட்லியாக இருந்தார்னா, he who gave his life, இந்த லைஃபை கொடுத்தவர். ஹீ வந்து கேபிட்டலில் ஹைச்சு மென்ஷன் பண்ணிருக்காரு ஆத்தர் இன் திஸ் போயத்தில். இன்பிட்வீன் த சென்டென்ஸில் ஹீனா யாரை மென்ஷன் பண்ணுறாருன்னா ஆத்தர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை. ஜீசஸும் அவருடைய லைஃப்பை வந்து அப்படியே கொடுத்தாரு. யாருக்காண்டி கொடுத்தாருன்னா ஸ்டபன், எதிர்பார்க்காம கொடுத்தாரு. யாரை எதிர்பார்க்க கொடுத்தாருன்னா நம்முடைய ஒரு அன்கைண்ட் பர்சனாக நம்ம இருக்கிறனால நம்மளுக்காண்ட அவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய லைஃப்பை கொடுத்தாரு. when elements were in first strife, நம்ம அவங்க
அக்ரி பண்ணுற மாதிரியே இருக்காது. டிஸ்அக்ரிமெண்ட் இது மீனிங்கு. அக்ரி பண்ணுற மாதிரியே இருக்காது. நம்ம லைஃப்காண்டி ஜீசஸ் அவருடைய லைஃப்பை கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, எண்ட் ஆஃப் திஸ் பேரா செட் டு தம் பீஸ் பி ஸ்டில். அவரும் எதை தான் லைக் பண்ணுறாருன்னா, சாந்தத்தை, அமைதியை தான் அவர் என்ன செய்கிறாரு, லைக் பண்ணுறாரு. ஸ்டில் அந்த வேர்ல்டில் வந்து, இந்த உலகத்தில் வந்து பீஸ் தேவைப்படணும் தான் அவருடைய லைஃப்பை வந்து கொடுத்தாரு. ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் எ லிட்டில் திங்ஸ் dropped in the heart deep well, the good, the joy which is may bring eternity shall tell. Author mentioned in the poem end of this paragraph, அதில் என்ன மென்ஷன்னா, லிட்டில் திங்ஸ் எது இருந்தாலும் ஸ்பீக் ஜென்ட்லியாக தான் நம்ம பேசணும், சாஃப்டாக தான் மற்றவங்கள்ட்ட பேசணும், அன்பாக தான் மற்றவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறாரு. இது என்ன சொன்னால், இந்த லிட்டில் திங்ஸ், அந்த ஸ்மால் திங்ஸ் என்ன பண்ணுறேன்னா, ட்ராப்பிங் இன் த ஹார்ட்ஸ் டீப் வெல், அவங்க ஹார்ட்டில் டீப்பில் போய் என்ன செய்யுது, ஸ்டோர் ஆகுது. ஸோ தட் பர்சன் ஆல்சோ லைக் டு ஸ்பீக் டு அதர்ஸ் ஜென்ட்லி அண்டு கைண்ட்லி. த குட், அந்த டீப் அவங்க ஹார்ட்டில் இருக்கிறனால, அந்த ஜென்டில்னஸும் கைண்டும் இருக்கிறனால அவங்க ஹார்ட் எப்படி இருக்குன்னா, குட்டாகவும் இருக்குது, ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கிறது. விச் இஸ் மே பிரிங் என்டர்னிட்டி சால்டர். அது என்னென்னா, என்டர்னிட்டினா நம்மளுக்கு தெரியும், எண்டு இல்லாத லைஃபை நெக்ஸ்ட்டு லைஃப்லேயும் நம்மளுக்கு ஜாய்ஃபுல்லாகவும் காணப்படும் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. கார்பெண்டரோட வேர்ட்ஸ் எப்படிடா இருக்கும், சாஃப்டாக பேசுவாரா, ஜென்டிலாக இருக்குமா, ஒரு வேர்டு கைண்ட்லியாக இருக்குமா? பாருங்கள், ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் சேட் பண்ணுறாரு லேப்டாப் மூலமாக. தட் பர்சன் ஆல்சோ ஹேவ் டு யூஸ் த வேர்ட் கைண்ட்லி அண்ட் சாஃப்ட்லி அண்ட் ஜென்ட்லி. பாருங்க, ரோபோ சயின்டிஸ்ட் தான். ரோபோவுடைய வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சயின்டிஸ்ட்டு, அவருடைய வேர்டு வந்து எப்படி இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஸ்டேஜில் ஒருத்தர் வந்து ஸ்பீச் பண்ணுறாரு, அவருடைய வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்? வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுடைய வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்? You have to think in your heart. David Batts is the author of in this poem. It is one of the famous poem in her life. மீட்டிங்கில் வேர்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்? You also conduct one meeting. The words only the main in all the way. இப்போ மீட்டிங்கில் நம்ம வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? You have to meet headmaster or principal. What word you have to select? Which one come in your mouth? எப்படிப்பட்ட வேர்ட்ஸ் வந்து நம்ம மவுத்தில் வரும், நம்ம வாயிலேருந்து வேர்ட்ஸாக வெளியே வரும். You are enjoying your family. Which word you have to select to speak with your parent and sister and brother? எப்படிப்பட்ட வேர்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பேசுவோம். மீட்டிங்காக இருந்தாலும் சரி, have to speak in a higher authority people, ஒரு போஸ்டிங்கில் இருக்க பீப்புள்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம். நம்ம ரிலேஷன்ஷிப்போட இருக்கும்போது, நம்ம ஃபேமிலி மெம்பரோடு இருக்கும்போது எப்படி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஸ்டடி glossary மீனிங். ஹார்ஸ், ரஃப், டூத், டஸ், whisper, low voice, assent, emphasis, anxious, feeling worried or showing worry, grieve, be
sorrowful, depart, leave or go, endure, suffer patiently, toiled, worked hard, vain, producing no results, stubborn, one refusing to chance one's opinion, stiff, disagreement, eternity without end. One more time I read in this glossary meanings. Listen it carefully. Harsh, rough, doth, does, whisper, low voice, assent, emphasis, anxious, feeling worried or showing worried, grieve, be sorrowful, depart, leave, go, endure, suffer patiently, toil, work hard, vain, producing no results, stubborn, one refusing to change one's opinion, strife, disagreement, eternity without end. Next we have to study rhyming words. Fa, fear, ma, here. The end word rhyming அந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போதும் வேர்டு வந்து கம்பேர் பண்ணுவோம். சேமாக இருந்துச்சுன்னா ஃபேரு மேரு சேமாக இருக்கா. ஃபியர் ஹியர் பை ஏபி 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 ரைமிங் ஸ்கீமு ஏபி ஏபி. செகண்ட் பேரா லோ பைன் ஃப்ளோ கைண்ட். லோவும் ஃப்ளோவும் சேமாக இருக்குது ப்ரொனன்சியேஷன். பைண்டும் கைண்டும் சேமாக இருக்குது. தட்ஸ் வை ரைமிங் ஸ்கீமு ஏபி ஏபி லோ ஃப்ளோ பைண்ட் கைண்ட். தட்ஸ் வை ஏபி ஏபி. நெக்ஸ்ட் பாரா சைல்டு கெயின் மைல்டு ரிமைன். சைல்டு மைல்டு கெயின் மைன் ரிமைன். ஏபி ஏபி சைல்டு கெயின் மைல்டு ரிமைன். சைல்டு மைல்டு சேம் rhyming scheme. By AB AB is the correct rhyming scheme in this para. They bear may hear care. They may bear care. In the rhyming scheme la AB AB bear care they may. It's the correct rhyming scheme in this para. AB AB. All the paragraph author produce the rhyming scheme AB 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 AB. ஒன்று ஹார்ட்டு ரன்னு டிபார்ட். ஒன்று ரன்னு ஹார்ட்டு டிபார்ட் பாட்டு ஆட் ஆட்டு ரன் அன்னு. ஏபி ஏபி ரைமிங் ஸ்கீமு ஏபி ஏபி. ஒன்று ரன்னும் சேம் ரைமிங் ஸ்கீமு. ஹார்ட்டும் பாட்டும் சேம் ரைமிங் ஸ்கீம். புவர் ஹியர்ட் என்டர் வேர்ட். ஹியர்ட் வேர்ட் புவர் டுவர் சேம் rhyming scheme ஏபி ஏபி. புவர் டுவர் endure heard word same rhyming scheme ஏபி ஏபி. no wine so gain. wine gain no so ஏபி ஏபி. லைஃப் வில்லு ஸ்ட்ரைஃப் ஸ்டில்லு.
life, strife, will, still. AB, AB. So correct rhyming scheme in this para. Think, will, brink, tell. Think, brink. Same rhyming word. Well, tell. A, B, A, B. Think, brink, well, tell. For example, in your book back exercise also have one example. Lines from the poem. Speak gently to the little child, his love be sure to gain. Teach it in accent soft and mild, it may not long remain. Rhyming scheme ஏபி ஏபி. இந்த எண்டு வேர்டை தான் நம்ம செக் பண்ணணும். சைல்டு, கெயின், மைல்டு, ரிமைன். கெயினும் மெயினும் சேம் ரைமிங் வேர்டாக இருக்கனால தான் இந்த பிஇபின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சைல்டும் மைல்டு இது ரைமிங் வேர்டு சேமாக இருக்கனால தான் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். Okay my good student, thank you for watching this video. Next class you will learn a new things. Bye.